இப்போ என் கையில கொஞ்சம் பணம் இருக்கு விஜய். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இந்த பணம் தேவைப்படுது. அது வரைக்கும் இந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றது? ஒரு 1 வீக்ல பைக், கார் ஆர் மொபைல் வாங்கலாம்னு இருக்கேன். சோ 1 வீக்குக்கு மட்டும் நான் எங்க இன்வெஸ்ட் பண்றது? ஒரு 3 நாள்ல இஎம்ஐ ஆர் லோன் பே பண்ணணும். அது வரைக்கும் அந்த 3 டேஸ்க்கு மட்டும் எங்க இன்வெஸ்ட் பண்றது? இந்த மாதிரி 1 டேல இருந்து 1 வீக்குக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எல்லாருக்குமே நீட் இருக்கும். இந்த நீட்கான பெஸ்ட் ஆப்ஷன் ஓவர் நைட் ஃபண்ட். ஓவர் நைட் ஃபண்ட்னா என்ன, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், பெஸ்ட் ஓவர் நைட் ஃபண்டை எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஓவர் நைட் ஃபண்ட்னா என்ன? அதான் நேம்லயே இருக்கு. ஜஸ்ட் ஓவர் நைட் மட்டும் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்னைக்கு வாங்கிட்டு நைட் மட்டும் வச்சிருந்து நாளைக்கு காலைல செல் பண்ணிடுவாங்க. ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் டெப் ஃபண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவர் நைட் ஃபண்ட்னா டாப்ல இருக்கும். பிகாஸ் கிரெடிட் ரிஸ்க் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் 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 ரேட் ரிஸ்க்கும் கிடையாது, லாக்இன் பீரியடும் கிடையாது. மோஸ்டா ட்ரெஷரி பில்ஸ், அதாவது டி பில்ஸ், மணி மார்க்கெட் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல தான் இந்த ஓவர் நைட் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த டெப்ட் ஆப்ஷன் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் மெச்சூரிட்டி பீரியட் 1 டேவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு செபி இந்த கேட்டகரிக்கு ரூல் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் இதோட நேம் ஓவர் நைட் ஃபண்ட்னு வச்சிருக்காங்க. சரி விஜய், யாரெல்லாம் இந்த ஓவர் நைட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? நம்பர் 1, நீங்க 1 டேல இருந்து மேக்ஸிமம் 1 மந்த்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா இந்த ஓவர் நைட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 மந்த்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க லிக்விட் ஃபண்டுக்கு போயிடுங்க. லிக்விட் ஃபண்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி டீடைலா வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்பர் 2, ஆஹா ஓஹோன்னு தான் ரிட்டர்ன் கிடைக்காது. இயர்லி 5 to 6%, சம்டைம்ஸ் 6.3, 6.5 அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம லெஸ் தென் 1 இயர்க்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா ரிட்டர்ன்ஸை விட கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட்டே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணி லாஸ் ஆயிடக்கூடாது. பட் கவலைப்படாதீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட இங்க பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். எக்ஸிட் லோட் கிடையாது, அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா 1 டேல இருந்து 1 மந்த்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ரிட்டர்ன்ஸ் கம்மியா வந்தாலும் பரவாயில்ல, இன்வெஸ்ட் பண்ற மணியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இந்த ஓவர் நைட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ டைரக்டா பெஸ்ட் ஓவர் நைட் ஃபண்டை எப்படி சூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, ஃபில்டரிங் தி டாப் ஃபண்ட். எப்பயும் போல tickertape.in வெப்சைட்ல இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணி தான் டாப் ஃபண்டை ஃபில்டர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கேட்டகரி. கேட்டகரியில டெப்ட்ல ஓவர் நைட் ஃபண்ட். டோட்டலா 148 ஓவர் நைட் ஃபண்ட் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இந்த 148 ஃபண்ட்ல தான் டாப் ஃபண்ட், அதாவது பெஸ்ட் ஃபண்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பிளான். நம்ம எப்பயுமே growth பிளானை தான் சூஸ் பண்ணணும். லாஸ்டா AUM மினிமம் 1000 crore செட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். பேசிக்கா இந்த 3 ஃபில்டர் அப்ளை பண்ணதும் நமக்கு டாப் 16 ஃபண்ட் கிடைச்சிருச்சு. அந்த 16 ஃபண்டோட டேட்டாவையும் எக்ஸல் ஷீட்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 2, அனலைசிங் தி மெயின் ஃபேக்டர்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த 16 ஃபண்ட்ல ஐசிஐசிஐ பிரெடென்ஷியல் ஓவர் நைட் ஃபண்ட் டோட்டலா 5 ஃபண்ட் இருக்கு. அதுல ஒன்னு மட்டும் தான் ஆக்சுவலா ஐசிஐசிஐ பிரெடென்ஷியல் ஓவர் நைட் ஃபண்ட். ரிமைனிங் 4மே IDCW, அதாவது டிவிடெண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். நம்ம இந்த 4த்தையுமே ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க 12 மட்டும் அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபேக்டர்ல AUM சைஸ். AUMனா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு ஃபண்ட்ல பீப்புள் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதா இந்த AUM சைஸ். எந்த ஃபண்ட் அதிகமான AUM சைஸ் வச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். இங்க இருக்கிறதுலே மேக்ஸிமம் 25,312 crore தான். ஸோ SBI ஓவர் நைட் ஃபண்ட்னா இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஒரு ஃபண்டுக்கு பே பண்ண வேண்டிய கமிஷன் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எந்த ஃபண்ட் கம்மியான கமிஷன் கேட்கறாங்களோ அவங்க தான் இந்த ஃபேக்டர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். இங்க இருக்கிறதுலே மினிமம் 0.05 தான். ஸோ டாடா ஓவர் நைட் ஃபண்ட்னா இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். லாஸ்டா செபிரிஸ் கேட்டகரி. டெப் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் செபிரிஸ் கேட்டகரியை கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். பட் இங்க நோ இஷ்யூ, பிகாஸ் எல்லாத்துக்குமே செபி லோ ரிஸ்க் தான் தந்திருக்காங்க. ஸ்டெப் நம்பர் 3, அனலைசிங் தி அதர் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் அதர் ஃபேக்டர்ல 3 இயர்ஸ் ஆவரேஜ் ஆனுவல் ரோலிங் ரிட்டர்ன். ஓவர் நைட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. பட் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சியை ஃபைண்ட் பண்றதுக்கு தான் இந்த ரோலிங் ரிட்டர்னை செக் பண்ணி பார்க்கறோம். எந்த ஃபண்ட் அதிகமான ரோலிங் ரிட்டர்ன் வச்சிருக்காங்களோ அவங்க தான் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது அர்த்தம். இங்க இருக்கிறதுலே மேக்ஸிமம் 7.27 தான். ஸோ கோடக் ஓவர் நைட் ஃபண்ட்னா இந்த ரோலிங் ரிட்டர்ன் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். நெக்ஸ்ட் டைம் சின்ஸ் இன்செப்ஷன். ஒரு ஃபண்ட் லான்ச் ஆகி எவ்வளவு மந்த் ஆகுதுன்னு சொல்றது தான் இந்த டைம் சின்ஸ் இன்செப்ஷன். மோர் மந்த்னா மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஓல்டஸ்ட் ஃபண்டுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி தர போறோம். இங்க இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் HDFC ஓவர் நைட் ஃபண்ட் தான். டோட்டலா 154 மந்த், ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். லாஸ்டா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஃபண்டை அனலைஸ் பண்றதுக்கு இந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை.
பட் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு சில பேர் 100 rupees 1000 rupees 500 rupees மாறி மாறி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இட் இஸ் மேட்டர். இங்க இருக்கிறதுலே மினிமம் 100 rupees தான். ஆல்மோஸ்ட் 4 to 5 ஃபண்ட் இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தந்துக்கிட்டேன். இது வரைக்கும் பார்த்த 6 ஃபேக்டர்ஸ் ஏஎம் சைஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, செபிலிஸ் கேட்டகரின்னு மெயின் ஃபேக்டர்ஸ்க்கு மட்டும் 70% ப்ரையாரிட்டி தந்துக்கிட்டேன். பிகாஸ் இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் 3 years average loading return, time since inception, minimum investmentக்கு 30% ப்ரையாரிட்டி தந்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ரேங்க் பண்ணா ஐசிஐசிஐ புடென்ஷியல் ஓவர்நைட் ஃபண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு, ஆக்சிஸ் ஓவர்நைட் ஃபண்ட் செகண்ட் ரேங்க்ல இருக்கு, அண்ட் கோடெக் ஓவர்நைட் ஃபண்ட் தேர்ட் ரேங்க்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோரோவர் உங்க தாட்ஸ், சஜஷன், ஒப்பீனியன் எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன் டிஸ்க்ளைமர், I'm not SEBI registered person. Just education purpose தான் என்னோட நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். Do your own analysis before taking any financial decision. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Prosperous.